எதற்கும் தலை வணங்காத தலைவன் சேகுவேரா. எங்கே அநீதியை கண்டாலும் உன் மனம் தாங்க முடியாமல் துடிக்கிறதா? அப்படியானால் நீயும் என் நண்பன் தான் என்று சொன்னவர் சேகுவேரா. சேகுவேரா அல்லது எல்சே என்பதே பொதுவாக அறியப்பட்ட எர்னஸ்டோ குவேரடா டீலா ஜெர்னா அர்ஜென்டினாவில் பிறந்த கியூபா புரட்சியாளர் ஆவார். மற்ற புரட்சியாளர்களுக்கும் சேகுவேராவுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம், மற்ற புரட்சியாளர்கள் அவரவர் சொந்த நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடுவார்கள். ஆனால் சேவை பொறுத்தவரை மற்ற நாடுகளையும் தன் நாட்டை போலவே நினைத்து ஆயுதம் ஏந்தி போராடுவர். சேகுவேரா 1928ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் நாள் அர்ஜென்டினாவில் உள்ள ரொசாரியோ என்னும் இடத்தில் பிறந்தார். ஸ்பானிய பாஸ் ஐரிய மரபு வழிகளை கொண்ட ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளைகளில் இவர் மூத்தவர் ஆவார். இவரது குடும்பம் இடதுசாரி சார்புடைய குடும்பமாக இருந்ததால் மிக இள வயதிலேயே அரசியல் தொடர்பான பரந்த நோக்கு இவருக்கு கிடைத்தது. இவருடைய தந்தையை காண ஸ்பானிய வெளிநாட்டு போரில் ஈடுபட்ட குடியரசுவாதிகள் இவர் வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு. இது சோசம் குறித்து இவரது கருத்துக்கு வழிகாட்டியது. இவருக்கு ஆஸ்மா நோய் இருந்தும் இவர் சிறந்த விளையாட்டு வீரராக விளங்கினார். இவர் சிறந்த ராக்கி விளையாட்டு வீரர். செஸ் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார். கவிதைகளையும் விரும்பி வாசித்தார். சேகுவேராவின் வீட்டில் 3000 புத்தகங்கள் மேல் இருந்தன. 1942ஆம் ஆண்டில் மருத்துவம் படிப்பிற்காக சேகுவேரா புவனேஸ் அயர்ஸ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தாள். ஆனால் 1951ஆம் ஆண்டில் படிப்பில் இருந்து ஓராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு தனது நண்பரான ஆல்பர்டோ கிரெனடோவுடன் சேர்ந்து கொண்டு மோட்டாரில் தென் அமெரிக்கா முழுவதையும் பயணம் செய்தார். பெரு நாட்டில் அமேசான் ஆற்றங்கரையில் இருந்து தொழுநோயார் குடியேற்றம் ஒன்றில் சில வாரங்கள் தொண்டு செய்வது அவரது இப்பயணத்தின் இறுதி நோக்கமாக இருந்தது. இப்பயணத்தின் போது அவர் எடுத்த குறிப்புகளையும் பயன்படுத்தி மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்னும் தலைப்பில் நூல் ஒன்றை எழுதினார். இது பின்னர் நியூயார்க் டைம்ஸின் அதிக விற்பனை கொண்ட நூலாக தெரிவு செய்யப்பட்டது. பின்னர் 2004இல் இதே பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் விருதுகளையும் பெற்றது. பயணங்கள் மூலம் இவருக்கு ஏற்பட்ட பல அனுபவங்களால் ஆயுத புரட்சி மூலமே சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு தீர்வு காண முடியும் என சேகுவேரா நம்பினார். அர்ஜென்டினாவுக்கும் திரும்பிய அவர் தனது படிப்பை முடித்தது 1953ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மருத்துவத்தில் டிப்ளோமா பெற்றார். 1953இல் ஜூலையில் மீண்டும் பயணத்தை ஆரம்பித்த சேகுவேரா இம்முறை போலிவியா, பெரு, ஈக்வடார், பானாமா, கோஸ்டாரிக்கா, நிகர்குவாரா, ஹொண்டுராஸ், சால்வாட்டார் ஆகிய நாடுகளுக்கு சென்றார். அதே ஆண்டு டிசம்பரில் சேகுவேரா குவாதமாலாவுக்கு சென்றார். உண்மையான புரட்சியாளனாக ஆர்வமாக தேவையான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் சேகுவேரா குவாதமாலாவிலே தங்கிவிட முடிவு செய்தார். சில காலத்திற்கு பின்னர் சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோவின் போராட்ட இயக்கத்தில் இணைந்தார். பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான இயக்கம் 1959இல் கியூபாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. கியூபாவின் புதிய அரசியல் பல முக்கியமான பதவிகளை சேகுவேரா வகித்தார். சில காலம் அங்கிருந்த பிறகு காங்கோ, பொலிவியா போன்ற நாடுகளின் சோசலிச போராட்ட வளர்ச்சிக்கு பங்களிக்க 1965ஆம் ஆண்டில் கியூபாவில் இருந்து வெளியேறினார். 1966ஆம் ஆண்டின் கடைசியில் பொலிவியாவில் புரட்சியை ஏற்படுத்தி கொரில்லா போரை வழிநடத்தும் பொருட்டு உருவே நாட்டு போலி பாஸ்போர்ட்டுடன் பொலிவியா நாட்டுக்குள் நுழைந்தார். பொலிவியாவின் ஏழ்மையும் அங்கே நிலவிய சமூக பொருளாதார நிலைமைகளும் எந்த நேரமும் அங்கே ஆட்சி வெடிக்கும் சாதகமாக இருந்தன. பொலிவியா 5 நாடுகளுடன் தன் எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருந்தது. பொலிவியாவில் கொரில்லா போராட்டம் வெற்றி பெற்றதால் அதை மற்ற 5 நாடுகளும் பரவச் செய்து விடலாம் என நினைத்தார். பொலிவியாவில் அமெரிக்கா சிறப்பு இராணுவத்தின் இராணுவ நடவடிக்கை ஒன்றின் போது கைது செய்யப்பட்டார். பொலிவியா இராணுவத்தினரால் வல்லே கிராண்டிற்கு
அருகிலுள்ள லாஸ் சேகுவெரா என்னும் இடத்தில் 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி சேகுவெரா சுட்டுக் கொல்லப்பட்டார். கைதியாக அகப்பட்டு நின்ற நேரத்தில் கூட மரணத்தை வரவேற்றார் சே. தன்னை கொல்ல வந்தவனை பார்த்து, ஒரு நிமிடம் பொறு, நான் எழுந்து நிற்கிறேன், பிறகு என்னை சுடு என்று கூறி எழுந்து நின்றிருக்கிறார். அவரின் சடலம் எங்கே புதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக பல ஆண்டுகள் ரகசியம் காக்கப்பட்டது. சே சுட்டப்பட்டதில் தொடர்புடைய ஒரு போவிலிய இராணுவ ஜெனரல் சேகுவெராவின் சடலம் ஒரு விமான நிலையத்தின் ஓடு பாதையிலே புதைக்கப்பட்டதாக 1995ஆம் ஆண்டு தெரிவித்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவரின் சடலம் எடுக்கப்பட்டு கியூபா நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேகுவெராவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகத்தில் தற்போது பொதுமக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தோண்டெரிக்கப்பட்ட சேவின் சடலமா என்பது குறித்து இன்னமும் சந்தேகம் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மரணத்திற்கு பின் சேகுவெரா உலகில் உள்ள புரட்சி இயக்கங்களின் மத்தியிலும் இளைஞர்களின் மத்தியிலும் மிகவும் மரியாதை உரியவராக கொண்டாடப்படுகிறார்.